தேவதைக்கு கிடைக்கும் பக்கத்தில் கிடைக்கும் பக்கத்தில் மாமா மாமா காலையில போறண்டி அந்த ஊருக்கு. எந்த ஊருக்கு? செட்டி பிச்சை படிக்கிட்டேன். அப்படியா? போன வருஷம் போனண்டி. சரி, இந்த வருஷமும் போறண்டி. நல்லா இருக்குதானே உனக்கு திரும்ப திரும்ப போறாங்க. சரி எப்படி சொல்லு. அப்பா கிட்ட போனியா? போனண்டி. அப்பா என்ன சொன்னாரு? நம்மள வந்து இதுக்கு போக சொல்லிருக்காரு. எதுக்கு போக சொல்லிருக்காரு? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை அங்க பின்னாடி இருக்கு பாரு, ஆடாம அசையும் இருக்க முடியாதா? என் பொம்பளை துரு 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 துருன்னு இருக்கு. நம்ம இந்த பொம்மை அப்படியே வந்து நிக்கிறதுக்கு அவுத்து விட்ட மாடு மாதிரி இப்படி தெரியலையே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்படியாவது பார்த்து ஆம்பளைய வந்து செய்யட்ட முடியல. பொம்பளைய பண்ண அடக்க உடக்கமா இருக்கும் நீ, சரியா? அடக்கமான ஒண்ணுன்னா சுடுகாட்டுலதான் கிடக்கும். நான் அந்த இடத்துக்கு சொல்றேன், அடக்க உடக்கமா இருக்கணும் சொல்றேன். ஓ, அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும், சரியா? நீ அடங்கிக்கிட்டு தெரியும், எனக்கு அப்படி அவசியம் இல்ல. ஏன்? எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 ஆம்பளை 15 ஆம்பளை பார்க்கணும், இது பண்ணணும். நான் கேக்குறேன், நீ பொம்பளையா பூடாந்திருவியாடி? ஏன் என்னடி எனக்கு இது 10 ஆம்பளை பார்க்கணும் சொல்றியா? அது பேர் என்ன பேர் தெரியுமா? செஞ்சுட்டு போறாங்க. என்ன ஆண்டவன் சொத்து ஆட்கள் குத்து குத்திட்டு போறாங்க. என்ன மோசம் வச்சு ஆண்டா கொண்டுகிட்டு போறாங்க. ஆண்டவன் சொத்து கொண்டுகிட்டு போச்சு. என்னப்பா நீ கூட 4 குத்து குத்து வேற சொல்ல போறே. அதை பத்தி நான் என்னைக்கு வருத்தப்படுற ஆளே கிடையாது.
அங்க ஆரோக்கியம் என்ன பேச்சு நான் தானே பேசுறேன். ஆரோக்கிய போவி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மைச்சட்டுக்காரோட கூட போவேன். நீ எதையும் கண்டுக்கிறப்ப நீ எதையும் கண்டுக்கிறப்ப பிச்சு புடுவேன். ஆமா அவங்க ஆல்ரெடி கமிட்டட் ஆயிட்டாங்க. லவ்வர்ஸ் இருக்காங்க. யாருக்கு? அவங்களுக்கு தான். கேளுங்க. ஓடி ஊரை கெடுத்தவளே. என்னடி எப்படி சொல்ற? என்னைய தாண்டி அப்படி லவ் பண்ணது வரங்காத சிரி. நீ என்ன நீ கேளு என் மச்சான் நீ கேளு பாப்போம். நீ கேட்டனா நீ கெடுத்து விட்டுருவ. அப்படினா இல்ல. இங்க பாரு. அதாவது பொம்பளை வந்தா கடமை கண்ணிய கட்டுப்பாடோட இருக்கணும் சரியா? அப்படி இருமா நான் அப்படி இருக்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். என் கேரக்டர் அப்படி தான். சரி சரி இருக்கு. ஆள் பாக்க நல்ல கும்மன இருக்கு. இதெல்லாம் எப்படிடி? எல்லாம் அப்படி தாண்டி. ஆனா உண்மைக்கு உன்னை பாக்கும்போது எனக்கே அவ்வளவு ஒரு பொறாமையா இருக்கு. தெரியும்ல பொறாமை இருக்கும்ல. ஆமா. எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இல்லையேன்னு வருத்தம். ஏய் எருமை மாடு உன் அழகு இல்ல மாதிரி என்றது எனக்கு வருத்தம் சரியா? ஆமா. இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மன வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படி என்னடி ஆச்சு? மனசே சரியில்லடி. மனசு சரியில்லை. ஆமா. அப்படி என்னடி ஆச்சு உன் வாழ்க்கையில? சும்மா பாத்ரூம் போலாம்னு போனண்டி போன வாரம். சரி. கருவ காட்டுக்குள்ள ஒருத்தன் கைய காட்டுறாண்டி. யாரு? ஒருத்தன் கைய காட்டுறோன்னா நானும் சரி இப்படி கைய காட்டுறது என்ன ஏது தெரியாம போய் தொலைச்சுட்டு போலாமா? எப்படி நான் என்ன செய்ய ஆம்பளை கூப்பிட்டு வந்து போலாமா? எரும மாடு போனா மாசமாக்கி விடுறீங்க. அப்படிலாம் போக கூடாது. அப்படி தாண்டி 15 பேர் கூடி மாசமாக்கி தெரிஞ்சுட்டாங்க. கடவுளே கடவுள் 15 பேரும் ஒரே நேரத்துல நான் பட்டா அடிச்சிட்டு அதுவும் போயிட்டு தண்ணியை போட்டுட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு மடான் 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 அப்படி அடிச்சாங்க. கஞ்சாவை போட்டு அடிச்சாங்க. டப்பு 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 டப்புன்னு போட்டுக்கிட்டு அப்படி அடிச்சாங்க. அது எதுக்கு டப்பு டப்புன்னு போட்டு அடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. உனக்கு ஒரு நாளைக்கு கொடுத்து பார்த்தாலே தெரியும். நீ சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். இதெல்லாம் அவங்க போத்தாதுன்னு சொல்லி மச்சான் வயிற்றுக்காரங்க இருக்கிறையும் உனக்கு என்ன மாதிரி திமிரு? அண்ணன் வரகாத திருக்கி அண்ணனா? உனக்கு அண்ணன் யார் சொன்னது? நீ தான் சொல்றியா? ஆமா சரிடி. அந்த 15 பேர் 20 பேர் கெடுதாங்க சொல்றீங்கள பத்தி யாராவது கூப்பிட்டு முன்னாடி கேக்குற மாதிரி என்னடா வாடி பாத்தியா இல்லைன்ட்டாங்க பாத்தியா? சரி அவர் கருவாய் அண்ணன் மாதிரி இருக்கட்டும். கருப்பை பாக்காத உருப்ப பாரு. எரும மாடு கருப்பை போய் பாக்குற. கருப்பை பத்தி நான் இதுக்கு எதை போய் பாக்கணும்? கருப்பு எதுக்கு பாக்குற? உருப்பு எப்படி இருக்குன்னு பாக்கணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாக்கணும். அதை பாக்கணுன்றேன். சரி சரி இருக்கட்டும். அப்பா அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லணும். அப்பா அம்மாவை அம்மாவை அம்மா கூப்பிடுறமா? பிறந்தது இவளோ இதயத்தை கையில் கட்டி இருந்தது இவளோ ஒளி சிந்தும் கண்கள் என்பார் என் உள்ளே ஏதேனோ தெரிகிறதே என் உள்ளே பாட்டுக்கு யாரு? ஏன் அழகு முத்துறேன். அவன் குழந்தை உண்ட மாதிரி அவளுக்கு உன்னை என்னைய நினைச்சு நினைச்சு ஓரமா கையை அடிச்சு உள்ளுமே உனக்கு தான் சரி உனக்கு உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை. எனக்கும் தண்ணி தண்ணிக்கும் என்னைக்கு என்னடா திருந்தாலும் மட்டுமே வாழுவேன். இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். செல்வத்தோட நம்பி போலாமா? போலாமா? ஏண்டி அடியே தண்ணி உன்னை இது வரைக்கும் யாராவது எடுத்துட்டாங்களா? என்ன அசுத்தியமா என்னைய பல பேருக்கு எடுத்திருக்காங்க. சொல்லிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். எத்தனை பேருக்கு எடுத்தாருன்னா சொல்லுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கருவாய் நடந்து போற கருவாய் காதுல ஹெட்போன வேற மாத்திருக்காரு. கருவாய் எங்கேயா போனா எளிமை நடக்குது அங்கே ஏன் மாமா நாகராஜ் மாமா நாகராஜ் மாமா கருவாய நாகராஜ் ஒழுங்கத்துக்காத நாகராஜ் அடுத்த காது எடியா காதுல இருக்கிறது எடியா எங்கேயோ காதுல இருக்கிறது எடியா எப்ப நடுங்க இல்ல இல்ல அதை எடுத்துருமாமா இருக்கச்சு. அதனால என்ன அது கனியுது இல்ல அதனால பிரச்சனை இல்ல.
நாகராஜ் மாமா அதை காதுல வைக்காதம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி அந்த ஆள காலி ஒண்ணு நினைச்சிட்டேன். அம்மா எங்க வா வா. ஆசை முத்தன் தாத்தா இடையில் சோறை போட்டு இந்த காட்சி வாயில ஏங்க நம்ம காதுல ஏன் தப்பு தப்பா சொல்லுது? எல்லாமே தப்பு தப்பாவே சொல்லுது. அதே லட்சுமணா நம்ம ரெண்டு பேரும் இது பண்ணுவோமா? எது பண்ணுவோம்? எனக்கு காதல் பண்ணணும். நாகராஜ் சொன்னேன் நாகராஜுக்கு புள்ள பிறந்ததுன்னா கண்ணாங்காரே அவனுக்கு நல்லா இருக்கு. தொடர்ச்சி மாதிரியா அம்மா வந்துட்டாங்களா? மாமா எங்கேயும் போகக்கூடாது, கொண்டே விடுது. உங்க அப்பா என்னைய தான் வச்சிருக்காரு. எதற்காக? இதுக்கு வேலைக்கு. அதுக்கா? நல்ல செய்தியா? வேலை
சரியா செய்தியா? சுத்தமா செய்வேன். அப்பா புதிதாக வேலைக்காக சேர்த்தவன். என்னையதான் வேலை சரியா செய்யலன்னு வச்சுக்கவே உன்னைய வேலையை விட்டு நாங்க தூக்கிடுவோம். ஏமா தூக்குறிய? ஏற்கனவே பல பேர் தூக்கி இருக்காங்க. ஏய், ஒழுக்கமா பேசணும். இப்போ பெண்ணுன்னா ஒழுக்கம் தேவை. தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு தெரியும் எனக்கு தெரியும் யாருன்னு. இந்த கருவாப்பாய் நாகராஜத்தை உட்காந்துருக்கிறாங்க தான் இருக்கு. இங்க வரும்போதே எனக்கு தெரியும் இந்த வேலை வாப்பேன்னு. சரி இருக்கட்டும். பெண்ணுன்னா போது அடக்கம் தேவை. அடக்கம் எங்க இருக்கு தெரியுமா? அடக்கம் இங்க இருக்கும். உங்க மூலையில இருக்கு. பெண்ணுன்னா அடக்கம் எப்படி இருக்கணும்? எங்க நீ காட்டுடி. உடனே கீடுவீங்க நீங்க. சரி இருக்கட்டும். இவன் முத்துராணி. மாமா அடிக்கிறா மாமாவை. முத்துராணி வாங்க. முத்துராணி நல்லா இருக்கியா? முத்துராணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? நீரோடி காலம் வர வேண்டும். உண்மையிலே எல்லாம் ஒரிஜினல் தானே? பூராமே ஒரிஜினல். இங்க பாருங்க. இருக்க மாட்டேன். அதையா கேட்டேன். ஆடை ஆவரணங்கள் எல்லாமே உண்மையே அழகா இருக்கு. ஆனா முத்துராணிக்கு மாதிரி ஒரு பொருத்தம், முத்துராணிக்கு மாதிரி ஒரு பொருத்தம் யாருக்குமே கிடையாது. உண்மையிலே அழகா இருக்க. நல்லா இருக்க. கருவாப்பாய் இருக்காது. இந்த உடம்பே பூரா இருக்காது. இருக்கட்டும். இருந்தாலும் என் அப்பா வந்து என்ன சொன்னாரு? காவலி போச்சு. காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. வந்தவனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காரு. என்னடி வந்தவனே செஞ்சா நல்லா வரும். என்ன காவலத்தை வந்தவனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு அப்படி எனக்கு அப்படி வந்தவன செய்யக்கூடாது. ஆனா தரணிக்குல வந்தவன புக்கு புக்குன்னு செய்யணும். வந்தவனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வேலைசினால் அனுப்பி இருக்காது. அது ஆடு மட்டும் சேராவிட்டால் புள்ள வரக்காது. அழக இருக்காது. ஆடு மட்டும் சேராவிட்டால் நல்லவரும் உறவு இருக்காதுன்னு வாங்க. எடுத்து பார்ப்பது அருமான கூட்டமா இருக்கு. அருமான இடமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்புல இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு? நல்லா கிண்ணுன்னு எந்த இடத்துக்கு வந்தாலும் அப்படி விண்ணு போய்கிட்டே இருக்கு. ஆமா. ஆமா, இடத்துக்கு வந்தாலே விண்ணு பண்ணி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதே நேரத்துல பேசிக்கிட்டு எடுத்து பார்ப்பது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பாசமுள்ள பாண்டியரை மாதிரி உங்களை பார்க்கும்போது
பரவாயில்லையே. அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு சொன்ன உடனே. நீங்க ஏமா வலியம்மா நீங்க நம்பலைன்னா இங்க பாருங்க. பொம்பளை அப்படி நீ பொம்பளையா இல்ல பூரா தெரியாது. நீங்க நம்பலைன்னா பாத்துட்டு போங்க. மொத்தமா எல்லாத்தையும் வந்து போட்டுருக்கு. என்ன ஆமா அப்புறம் என்ன அப்புறம் எனக்கு இதை பூரா வந்து போட்டு இந்த நாகராஜ் ஓசியில பாக்குறதுக்கு உண்மையிலே நீ எடுத்துக்காட்டா இருக்கு பெரியடி. நீதானே எடுத்துக்காட்டுறீங்களா? நல்ல சொல்லு. ஒண்ணு சொல்லுவானா நீ என்னைக்கு சொல்லணும்னு நினைச்சு அன்னைக்கே கொரோனா வந்துருச்சு. எதுக்காக அப்பா என்ன சொல்லிருக்காரு? நம்ம காத்தோட்டமா இருக்கு. வேலை இல்லை உனக்கு. சொல்லுங்கம்மா அப்புறம் போய் கலட்டி வருவீங்க. என்னங்கம்மா பூர்வ வரைகிறதுல அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அழகா இருக்கு. எல்லாம் அழகா படைச்ச அதை படைக்காம உனக்கு உண்மையிலே நல்லா இருக்குன்றல. உனக்கு நல்ல பெரிய மனசு. நல்ல மனசு நீ. அம்மா எல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு சொல்ல மாட்டீங்க கெடுத்து விட்டுருங்க. நான் இருந்து ஒன்னே அப்ப என்ன சொல்லிருக்காரு? ஆடிக்கிட்டே பறவை வரட்டணும். ஆடிடலாமா? ஆடிடலாமா? அள்ளி ஆடலாமா? அள்ளி ஆடலாமான்னு கேட்டேன். ஆடலாமா? நாரதரை விட்டுருவோமா? ஆடலாம்ல. வள்ளி ஆடினா என்னம்மா நீ ஆடிக்கிட்டு இருக்க? நாரதரை வச்சுக்கிற விடுமான்னு சொல்லிடக்கூடாது. நீங்க ஆடியலாம் இல்ல மொத்தமா அவுக்கவா? வள்ளி என்பது புனிதமான வள்ளியெல்லாம் ஆடக்கூடாதுதான். இப்ப உள்ள ரசிகர் நாடக ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு ஆடிடுவோம். சரி நாடா கட்டாத கால கட்டாத காலை எடு கால கட்டாத கிட்டுது நீங்க பாருங்க. ஆட்டமா தேரோட்டமா
நிறைய ஆடுவாங்க. அம்மா பாம்பு டான்ஸ் உட்காந்துலாம் ஆடுவாங்க. சரி உட்காந்து வாயில